Hello friends, welcome to Nila Creative Column. Wish you a happy new year to all. இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர்க்காக நான் ஒரு ஸ்பெஷல் கோலம் போட்டிருக்கேன். இந்த கோலம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த கோலம் சிம்பிளாகவும் அழகாகவும் ஈஸியாகவும் போடலாம். 7 புள்ளி 7 வரிசை, சென்டரில் ஒரு புள்ளி 4 பக்கமும் வச்சுக்கணும். இது ஒரு ஜியாமெட்ரிக் பேட்டர்னில் தான் இருக்கும். இந்த கோலம் ரொம்ப ஈஸி. கார்னர்லேருந்து 4 புள்ளி, அடுத்த லைனில் ஒரு புள்ளி விட்டு 4 புள்ளி. இது ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். கார்னர்லேருந்து 4 புள்ளி, அதுக்கு அடுத்த லைனில் ஒரு புள்ளி விட்டு 4 புள்ளி. இதே மாதிரி 4 பக்கமும் போட்டுக்க போகிறோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு டாட்லேருந்து கிராஸாக நம்ம ஒரு 3 புள்ளிக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுவும் ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி தான் வரும். நான் இந்த கோலத்தை ரொம்ப ஈஸியாக சின்ன சின்ன ஸ்டெப்பில் உங்களுக்கு புரியும்படியாக நான் போட்டிருக்கேன். இப்போது இந்த கோலத்துடைய அவுட்டர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். இந்த கலர் கொடுக்கறதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்து நான் என்ன போடுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எல்லா பக்கமும் கலர் கொடுத்தாச்சு. சென்டரில் ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அதை இது மாதிரி முக்கோணம் மாதிரி ஜாயின் பண்ணி அங்கே பிங்க் கலர் கொடுக்க போகிறோம். பிங்க் கலர் கொடுக்கும்போது இந்த கோலம் ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்துடும். பிங்க் கலர் ஒரு ஸ்கொயராகவும் ஆரஞ்சு ஒரு ஸ்கொயராகவும் இருக்கணும். மீதி இருக்கக்கூடிய புள்ளியை நம்ம ஒரு கோடு போட்டோம்னா ஒரு முக்கோணம் மாதிரி வந்துடும். அதில் நம்ம பிங்க் கலர் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பிங்க் கலர் ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்துருச்சு. அடுத்தது இந்த ஆரஞ்சும் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த டைரெக்ஷனில் நம்ம ஒரு கோடு போட்டோம்னா அங்கே ஒரு முக்கோணம் மாதிரி வந்துடும். அதில் ஆரஞ்சு கலர் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி 4 பக்கமும் போட்டு முடித்தா ஆரஞ்சும் ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்துடும். இப்போது உள்ளே இருக்கக்கூடிய இந்த கேப்புக்கு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ரெட் கலர் கொடுத்து இந்த சென்டரில் தான் நம்ம ஹாப்பி நியூ இயர்னு எழுத போகிறோம். எனக்கு இந்த ஹாப்பி நியூ இயருங்கிறது சரியாக வரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம்.
இப்போ வெளிப்பக்கமாக இந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்த மாதிரி வளைச்சி ஒரு பெட்டல் ஷேப்புக்கு நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து இந்த கலர் ஃபில் பண்ணக்கூடிய டப்பாவில் ஒயிட் கலரை ஃபில் பண்ணி நம்ம இப்படி போடும்போது பட்டையாக உங்களுக்கு வரும். 8 இதழ் இருக்கிற மாதிரி போட்டுக்க போகிறோம். அதாவது 8 கார்னர் இருக்குது. பாருங்கள், ஒரு பெரிய பூ டிசைனுக்குள்ளே இந்த ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது இந்த பூ இதழெல்லாம் நான் ஒரு மாதிரியான ப்ளூ கலர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணி முடித்த பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வெளிப்பக்கமாக நான் ஒவ்வொரு டாட் மாதிரி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த கோலம் இப்போ ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே இந்த கோலம் பிடிக்கும். ரொம்ப ஈஸி, அழகாகவும் இருக்கும். இந்த கோலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு அழகான கோலத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.